நாம் இன்றைக்கு பார்க்கிற தலைப்பு 1947ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சோல்பரி யாப்பின் மந்திரி சபை. நமக்கு தெரியும், இலங்கை 1947ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மந்திரி சபையானது வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரியிலான ஒரு அரசியல் அமைப்பு தான் இந்த சோல்பரி அரசியல் அமைப்பு. சோல்பரி அரசியல் அமைப்பும் 1947 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு அரசியல் அமைப்பும் வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரியிலான அரசியல் அமைப்புன்னு சொல்றோம். அதாவது பாராளுமன்ற ஆட்சி முறை, பாராளுமன்ற ஆட்சி முறைக்கான பண்புகள், குறிப்பாக பிரித்தானியாவில் இருக்கிற பாராளுமன்ற அரசாங்க முறை ஆட்சி முறைக்கு பொருத்தமான பண்புகளை கொண்டதாக உருவாக்கப்பட்ட இலங்கையுடைய அரசியல் அமைப்பு மாதிரியாக தான் 1947 சோல்பரியையும் 1932ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு அரசியல் அமைப்பையும் நாங்கள் சொல்றோம். சோல்பரி அரசியல் அமைப்பில் இந்த மந்திரி சபை என்கிறது சோல்பரி அரசியல் அமைப்பில் நிர்வாகத்துறைக்கு பொறுப்பான பிரதான மையம், நிர்வாகத்துறைக்கு பொறுப்பான பிரதான மையம் இந்த சோல்பரி கால மந்திரி சபை நாங்கள் சொல்றோம். இந்த மந்திரி சபை இரண்டு வகையாக காணப்படும். சோல்பரி கால மந்திரி சபை ஒன்று உண்மை நிர்வாகம், பெயரளவு நிர்வாகம். உண்மை நிர்வாகத்திற்கு பொறுப்பானவர் பிரதமர் தலைமையிலான குழு. இந்த பிரதமர், உண்மை நிர்வாகத்திற்கு பொறுப்பான பிரதமர் எப்படி தெரிவு செய்யப்படுறார்? பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதமராக தெரிவு செய்யப்படுவார். இந்த பிரதமரை நியமிக்கின்ற பொறுப்பும் பேரளவு நிர்வாகம் மகாதேசாதிபதியால் பிரதமர் நியமனம் செய்யப்படுவார். உண்மை நிர்வாகத்துக்கு, பேரளவு நிர்வாகத்துக்கு பொறுப்பானவர் மகாதேசாதிபதி. இந்த மகாதேசாதிபதி நியமனம் செய்யப்படும் முறை பிரதமர் ஆலோசனையின் பேர். அது மாதிரி ஆலோசனையின் பெயரில் பிரித்தானிய முடியால் இந்த மகாதேசாதிபதி நியமிக்கப்படுவார். அப்ப நமக்கு தெரியும், உண்மை நிர்வாகத்துக்கு பொறுப்பான ஒரு பிரதமர். இந்த பிரதமர் பாராளுமன்றத்தில் பெறப்படுற, அதாவது பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற கட்சியின் தலைவரை மகாதேசாதிபதி பிரதமராக நியமனம் செய்வார். பேரளவு நிர்வாகத்துக்கு பொறுப்பும் இலங்கையில மகாதேசாதிபதி. இந்த மகாதேசாதிபதி பிரதமரின் ஆலோசனைகளை பிரித்தானிய முடியால் நியமனம் செய்யப்படுவார் என்கிற விடயத்தை நம்ம எம்சிக்யூ கேள்வியில் கேட்பாங்க கூட்டுறவு நாட்கள்ல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கிற நேரம் விளங்கி படிச்சுக்கொள்ளணும். அதே போல சில சந்தர்ப்பங்கள்ல பெரும்பான்மை இல்லாமல் போனால், பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற ஒரு கட்சி இல்லாமல் போனால், அந்த சந்தர்ப்பத்தில் மகாதேசாதிபதி தனது சுய விருப்பின் பேரில் பிரதமர் ஒருவரை நியமிக்கலாம் என்று சோல்பரி அரசியல் அமைப்பில் சொல்லப்படும். எந்த சந்தர்ப்பத்தில்? பாராளுமன்றத்தில் எந்த கட்சியும் ஒரு தனி பெரும்பான்மையை பெறாத சந்தர்ப்பத்தில் மகாதேசாதிபதி தந்த சுய விருப்பின் பேரில் பிரதமரை நியமிக்கலாம் என்கிற விடயமும் சொல்லப்பட்டது. இப்ப நம்ம இந்த மந்திரி சபை என்று சொல்றது இந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சர். இந்த அமைச்சரவை தான் நம்ம மந்திரி சபைன்னு சொல்றோம்.
இந்த அமைச்சரை வர அமைச்சுக்கள் அவர்களுக்கான பொறுப்புகள், அமைச்சர்கள் பொறுப்புகள், திணைக்களங்கள், அமைச்சர் தொடர்பான திணைக்களங்கள், இது தொடர்பான நியமனங்களை வழங்குறதெல்லாம் மகாதேசாதிபதி. பிரதமர் ஆலோசனையின் பெயரில் மகாதேசாதிபதி நியமனங்களை வழங்குவார். அடுத்தது சோல்பரி அரசியல் அமைப்புல எத்தனை அமைச்சுக்கள் இருக்கணும் என்று சொல்லி வரையறுக்கப்படும். அரசியல் அமைப்புல எத்தனை அமைச்சுக்கள் மந்திரி சபையில் இருக்கணும் சொல்லி ஒரு வரையறை. பிரதமர் விருப்பத்தின் பேரில் அமைச்சுக்களை வைத்துக் கொள்ளலாம். அமைச்சுக்கள் பிரதமரின் விருப்பம் எத்தனை அமைச்சுக்களை உருவாக்கும் எண்ணிக்கை வரையறுக்கப்படவில்லை என்பது இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடை. அதே போல அதே நேரம் செனட் சபையில இருந்து சோழனிக்கால மந்திரி சபைக்கு கட்டாயம் 2ற்கு குறையாத அமைச்சுக்கள் வழங்கப்படும். குறையாத அமைச்சும் பிரதி அமைச்சும் அதில் கட்டாயம் நீதி அமைச்சர் கட்டாயம் செனட் சபையில இருந்துதான் தெரிவு செய்யப்படணும் என்று வலியுறுத்தப்படுது அரசியலமைப்பு. இதான் இந்த சோல்பரிக்கால மந்திரி சபை அமைச்சரவை என்கிற அமைப்பு முறை. சரிதானே? அப்ப நாம் இதில் விளக்க வேண்டிய விஷயம், வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரியிலான அரசியல் அமைப்பு பிரகாரம், பிரித்தானிய மாதிரியிலான அரசியல் அமைப்பு பிரகாரம் இலங்கையில உருவாக்கப்பட்ட 1947 ஆண்டு 72ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பில் இருந்த மந்திரி சபையோட அமைப்பு முறை. மந்திரி சபைங்கிறது பிரதான நிர்வாகத்துறையில் நம்ம அடையாளம். நாட்டில் இருக்கிற முத்துறைகள் இருக்கும், சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. சோல்பரி காலத்தில் இருந்த நிர்வாகத்துறைக்கு பொறுப்பாக இருந்த சபை தான் மந்திரி சபை. அந்த மந்திரி சபை 2 பிரிவுகளாக காணப்பட்டு, ஒரு உண்மை நிர்வாகம், பெயரளவு நிர்வாகம். உண்மை நிர்வாகத்திற்கு பொறுப்பு பிரதமரும் அமைச்சர்களும். பிரதமர் தலைமையிலான குழு, அந்த குழுவை தான் நம்ம அமைச்சரவை. பெயரளவு நிர்வாகம் மகாதேசாதிபதி. இந்த மகாதேசாதிபதி இலங்கை வைக்கிற பிரதமர் ஆலோசனையின் பிரகாரம் பிரித்தானியாவில் வைக்கிற முடியினால் நியமனம் செய்யப்படுவார். உண்மை நிர்வாகத்திற்கு பொறுப்பான பிரதமர் பெரும்பான்மை, ஒரு தேர்தல் ஒன்று பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற கட்சியின் தலைவரை மகாதேசாதிபதி பிரதமராக நியமிப்பார். சில சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை கிடைக்காத சந்தர்ப்பம், பாராளுமன்றத்தில் எந்த கட்சியும் தனிப்பெரும்பான்மை இல்லாத சந்தர்ப்பத்தில் பிரதமர் ஒருவரை சுய விருப்பின் பேரில் மகாதேசாதிபதி நியமிக்கலாம் என்கிற விடயம் இந்த அமைச்சரவையில அமைப்பு முறை சொல்றதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம். அதே போன்று அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், அதே நேரம் எத்தனை அமைச்சு நீக்கணுங்கிற விடயம்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த அமைச்சர்களுக்கான பொறுப்புகளை வழங்குகிறது பிரதமர் ஆலோசனையின் பேரில் மகாதேசாதிபதியாக நியமிப்பார். எத்தனை அமைச்சர்கள் என்பது வரையறுக்கப்படவில்லை. ஒவ்வொரு அமைச்சரவையிலே எத்தனை அமைச்சர் இருக்கணுங்கிறது பிரதமரின் விருப்பை கொடுக்கும். பிரதமர் விரும்புகிற எண்ணிக்கையை செய்யலாம், அமைச்சரவையை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற விடயம் அதை நாம் பார்க்க வேண்டிய விஷயம். அதே போல செனட் சபை, சட்டத்துறையில் இருக்கிற 2ஆம் மன்றம், அந்த மேல் மன்றம், மேல் சபை, செனட் சபை. அந்த செனட் சபைக்கு கட்டாயம் அமைச்சரவையிலிருந்து 2க்கு குறையாத அமைச்சுக்களும் பிரதி அமைச்சுக்களும் ஒதுக்கீடு செய்யப்படணும் என்று வலியுறுத்தப்படும். அதிலும் குறிப்பாக நீதி அமைச்சர் என்கிறவர் செனட் சபையை சேர்ந்த ஒரு செனட்டராக தான் இருக்கணும் என்கிறது கட்டாயமான விஷயம். இதே போல பரீட்சை வினாக்களில் ஸ்ட்ரக்சர் கேள்விகள் பயன்படுத்துவாங்க. அமைச்சரவையில் சோல்பரிக்கால அமைச்சரவையில் செனட் சபை ஒதுக்கீடு செய்யப்படுகிற குறைந்த அமைச்சுகள் எண்ணிக்கையினை கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டிய அமைச்சு எது என்று கேட்பாங்க. அப்போ செனட் சபையிலிருந்து கட்டாயம் நீதி அமைச்சர் வழங்கப்படணும் என்ற விடயத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதே போல பாதுகாப்பு வெளிவிவகாரம், அமைச்சரவையில் இருக்கிற பாதுகாப்பு வெளிவிவகாரம், இந்த 2ம் கட்டாயம் பிரதமர் தான் இருக்கணும்னு சொல்லுவோம். பிரதமர் இருக்கிற அமைச்சு பொறுப்புகள் இருந்து
மேலதிகமாக இந்த பாதுகாப்பும் வெளிவிவகாரமும் பிரதமருக்கு வழங்கப்படணும் என்ற விடயமும் இதில் உள்ளடக்க வேண்டிய விடயம். இதுதான் சோல்வரிக்கான அமைச்சரவையில் இருக்கிற அமைப்பு முறை. அப்புறம் அமைச்சரவையோட பொறுப்புகள் நமக்கு தெரியும். அமைச்சுக்களை அமைச்சுக்களுடைய பொறுப்புகளை தயாரிக்கிறது, கொள்கை அரசாங்க கொள்கை தயாரிக்கிறது. அதே போல வரவு செலவு திட்டத்தை உருவாக்குறதுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது, என்ன திணைக்களங்களை மேற்பார்வை செய்வது, இப்படியான பொறுப்புகளை வந்து அமைச்சரவை கொண்டிருக்கிறது. கட்டாயம் அமைச்சரோட எதிர்பார்க்கப்பட்ட விளைவு என்னன்னு சொன்னால் பிரித்தானிய பாராளுமன்றத்தோட ஒப்புடி செய்ய வேண்டாம். எமது இலங்கை சோல்வரிக்கான பாராளுமன்றம் பொறுப்பு வாய்ந்ததாக, அதாவது பொறுப்பு கூறல் தன்மை மிக குறைவு சொல்றாங்க. தெரியும், பாராளுமன்ற ஆட்சி முறையில் இருக்கிற ஒரு விசேட பண்புதான் சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும் ஒன்றாகவே தோன்றி ஒன்றாகவே கலைக்கிறது. பாராளுமன்ற ஆட்சி முறையில் பிரதான பண்புள்ள பாராளுமன்ற முறையை பின்பற்றிதான் இலங்கையில் சொல்வழி அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால பொறுப்பு கூறல்ங்கிறது மிகவும் பாரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பண்பு. அதே நேரம் பிரித்தானியான அமைச்சரவையோட ஒப்புதல் இலங்கையினுடைய சோதனைக்கால அமைச்சரவை பொறுப்பு கூறல் தத்துவம் முறையாக பின்பற்றதாக இருக்கல என்று சொல்றாங்க. அதுக்கு அவர் உதாரணமாக சொல்ற விஷயம், சோல்வரிக்கால அரசியல் அமைப்பு பிரகாரம் DS சேனநாயக்க தான் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். DS சேனநாயக்க ஆரம்பத்தில் என்ன செய்யறாரு, ஒரு சுற்று நிருபம் ஒன்றை பாராளுமன்றத்தில் முன்வைக்கிறார். அமைச்சர்களுக்கு பொறுப்புடன் கூடிய அமைச்சரவையை வழிநடத்துதல் என்ற அடிப்படையாக ஒரு சேகுலர் என்ற வழியிலாரு. அந்த நேரம் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் என்கிற அமைச்சர் விலகிறார். இவர் பதவி விலகினார். இவர் பதவி விலகிறதுக்கு கூறப்பட்ட காரணம் 1948 1949 ஆண்டு இலங்கையில் சிறுபான்மையினர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட சட்டங்கள், பாராளுமன்ற பிரஜா உரிமை சட்டம், பாராளுமன்ற தேர்தல் திருத்த சட்டம் மூலங்கள் எல்லாம் இலங்கையில் சிறுபான்மை இனத்துக்கு எதிராக இருக்கு. இதில் உள்ள அழுத்தியை மையமாக கொண்டு அமைச்சரவையிலிருந்து இந்த சுந்தரலிங்கம் அவர்கள் பதவி விலகினார். இதனால் அமைச்சரவை ஒரு கூட்டு பொறுப்போட இயங்கல் என்று சொல்றதுக்கு ஒரு உதாரணம். அதே போல இந்த ஏக காலத்தில் தான் SWRD பண்டாரநாயக்கா UNP ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான கோஷங்களை முன்வைத்து 1956 ஆண்டு SLFP ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தாபித்தார். இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தாபித்து இலங்கையில ஒரு அமைச்சரவை இவர் ஒரு காரணத்தில் உள்ளூராட்சி அமைச்சராக SWRD பண்டாரநாயக்கா சோல்பரி அமைச்சரவையில் இருந்த நேரம் இவர் அதிலிருந்து விலகி DS சேனநாயக்கா, அதாவது UNP கட்சிக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான பல விமர்சனங்களை முன்வைத்து 1956 ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உருவாக்கி பிளவுகள் ஏற்படுத்துவதாக நாம சான்றாக சொல்றோம். இவ்வாறான இந்த செயற்பாடுகள் சோல்வரிக்கான அமைச்சரவை பொறுப்பு கூறல் தத்துவம் முறையாக பேணப்பட்டிருக்கவில்லை என்பதை காட்டுகிறது. இந்த விடயத்தை நாம புரிஞ்சு கொள்கிறோம். அப்ப இலங்கட சோல்வரி அரசியல் அமைப்பின் பிரகாரம் இலங்கட மந்திரி சபை அமைப்பு முறை இவ்வாறு தான் காணப்படும். இதன் பிறகுதான் இதுல தொடர்ச்சியில தான் நாங்க ஒரு கூட்டணி ஒன்று உருவாக்குறோம். மேப், அதாவது மகஜன எக்ஸத்தரமுன என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல SLFP, லங்கா சமசமாச கட்சி LSSP, அதே போல சிங்கள பாஷா பெரமுன சொல்லி இந்த 3 கட்சிகளையும் உள்ளடக்கிய மெப் என்கிற ஒரு கட்சி 1959 ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1956 ஆண்டு உருவாக்கப்பட்டு 59 ஆண்டு SWRD பண்டாரநாயக்காவுடைய படுகொலையின் பின்னர் இந்த அமைப்பு
கலைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படும். இதளவுக்கு பிற்காலத்தில் 1972ஆம் ஆண்டு அரசியலமைப்பு முன்வைக்கிற அந்த முறையில் எஸ்எல்எஃப் பங்கு மிக அதிகம். சினிமாவை பண்ணாங்க தொடர்ச்சியில் வருவார். நம்ம பின்னுக்கு அடுத்த ஊரில் பார்ப்போம். அப்போ நான் விலகிக் கொள்ள வேண்டிய அந்த அமைச்சரவைக்கு மிக சுருக்கமான விளைவுகள் நம்மகிட்ட கோப்பு கவனிக்க நான் சோட்டாவை பார்த்துருக்கோம். இதுதான் இந்த சொல்வரி அரசியலமைப்போட மந்திரி சபை உள்ளடக்கிய விடயங்களாக நமக்கு